இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து இந்த மணவாளம்பட்ட முறிப்பு என்ற கிராமத்துக்கு 30 பொதிகளை தந்து உதவிய அந்த நல் உள்ளங்களுக்கு நாங்களும் வந்து வறுமைக்கோட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். ஹாய் ஹலோ வணக்கம். நேற்றைக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள நிவாரண உதவி வந்து செய்ய போகிறேன்னு சொல்லி. ஆனால் நிறைய இடங்களுக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆனால் செய்ய வேண்டிய இடங்களுக்கு நாங்கள் செய்யாமலே விட்டுட்டோம் என்றால் உண்மையிலேயே ஒரு கவலையாக இருந்தது. ஆனால் ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணிக்கல கதைச்சதில் உண்மையிலே வந்து ஒரு பிரயோசனமாக இருந்தது. குறிப்பாக முல்லைத்தீவில் வந்து குறிப்பாக புதுக்குடியிருப்பு, வட்டுவாகல், முள்ளிவாய்க்கால், மற்றது இப்போ புதுக்குடியிருப்பு, மற்ற என்ன இடம் வந்து கருப்பட்ட முறிப்பு, முக்கியமாக கருப்பட்ட முறிப்பு இடங்களில் வந்து நிறைய பேர் வந்து இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அந்த ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஒரு 400 பொதிகள் இருக்குது. நேற்றைக்கு வந்து அது நான் போட்டிருப்பேன். ஆனால் பகலில் காட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். 400 பொதிகள் வந்து தயாராக இருக்கின்றது. இந்த உதவியை செஞ்சது யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜேர்மன்லேருந்து ரெமி அக்கா அனுப்பின 1,50,000 ரூபா காசில் ஏற்கனவே வந்து மூளாய் பகுதியில் 30 பொதிகள் கொடுத்துருந்தோம். அந்த மீதமான காசில் வந்து 1,10,000 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காசையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா ஒட்டாவாவிலிருந்து செல்வன் அண்ணா அவர் வந்து 85,600 ரூபா காசு அனுப்பியிருந்தார். அடுத்தது வந்து பிரான்ஸிலேருந்து பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்னவன் அவர் வந்து 78,156 ரூபா. நான் இந்த அமௌண்ட்டில் வந்து சொல்லிக்கலையும் வந்து அந்த அனுப்பியவர்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்கல ஓகே நான் தான் அனுப்பினான்னு சொல்லி அதுவும் தெரியும். அந்த சில பேர் சொல்லிச்சுன்னா அந்த ஃபோன் நம்பருடைய கடைசி இலக்கத்தை வந்து சொல்ல சொல்லி நான் நோட் பண்ணல. இனி வருகின்ற வீடியோக்களில் நான் அதை தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து கனடாவிலேருந்து அபினா ஸ்ரீஸ்கந்தராஜா மார்க்கோம் ஒன்றாரியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,06,000 ரூபா காசு அனுப்பியிருந்தார் அந்த ஐயா அவரால். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவிலிருந்து மனோ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50,000 ரூபா காசு அனுப்பியிருந்தவர். அடுத்ததாக வந்து லண்டனில் இருந்து க்ரௌடன் ரஞ்சி என்ற ஒரு நபர் மூலமாக வந்து 1,00,000 ரூபாய் காசு வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1 2 3 4 5 பேருடைய பணத்தில் 1 2 3 4 5 6 பேருடைய பணத்தில் மொத்தமாக இருக்கிற பணத்தில் இந்த கிட்டத்தட்ட 4,85,000 ரூபாய் நினைக்கிறேன். 4,85,000 பில்லும் நேற்றைய நாளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த பணத்துக்கு இடத்துல இன்றைக்கு வட்டுவாகல் பாலத்தில் ஒரு 35 குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு இருக்கிற 35 குடும்பங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதை தாண்டி முள்ளிவாய்க்கால் பகுதியில் 100 குடும்பங்களுக்கு கொடுக்க போகிறோம். புதுக்குடியிருப்பு பகுதியில் 50 குடும்பங்களுக்கு கொடுக்க போகிறோம். அடுத்தது என்ன கருப்பட்டி முறிப்பு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு கொடுக்க போகிறோம். வெட்டாப்பளை பகுதியில் மீதமான இருக்கிற பொதிகள் வந்து வெட்டாப்பளை பகுதியில் கொடுக்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு இடங்களையும் கொடுக்க அதை நோட் பண்ணிவிட்டு மீதமாக இருக்கின்ற ஒரு சில பாசைகள் சில மிஞ்சினாம். ஆனால் அதிகமாக மிஞ்சுவதற்கான சந்தர்ப்பங்களே இல்லை. இந்த 400 பொதிகளும் வந்து கொடுப்பதற்காக உதவி செய்த இந்த 5 பேருக்கும் வந்து உண்மையிலேயே வந்து மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். இப்போ டக்குன்னு பேர் சொல்லேன். ஜெர்மனிலேருந்து ரெமி அக்கா, அடுத்ததாக ஒட்டாவாவிலேருந்து செல்வன் அண்ணா, அடுத்தது பிரான்ஸ்லேருந்து அண்ணா பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அண்ணா, கனடாவிலேருந்து அபினா ஸ்ரீசந்திராஜா, கனடாவிலேருந்து மனோ அண்ணா, லண்டன்லேருந்து ரஞ்சி, இவ்வளோ பேரும் வந்து இந்த காசை வந்து தந்திருக்கணும். உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சில விமர்சனங்கள் வந்தாலும் அந்த விமர்சனங்களுக்கு நான் நேற்றுக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்கிறேன். அது எனக்கு எவ்வளோ காசு வந்ததுன்னு சொல்லி ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பொய் சொல்லாது, நாங்கள் எவ்வளோ காசு வந்தேன்னு சொல்லி பொய் சொல்லாது. அப்போ நேற்றுக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சப்போர்ட்டாக வந்து காய்ச்சிருந்தீங்க. உண்மையிலேயே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய பணியை வந்து சிறப்பாக நான் செய்வேன்ன்றதை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறேன். உண்மையிலேயே இன்றைக்கு வெளிக்கிட்டு எவ்வளோ இடங்களுக்கு போக போகிறோம். இந்த முல்லைத்தீவுன்றது வந்து ஒரு முள்ளிவாய்க்கால் வட்டுவாகல் என்றது வந்து இந்த யுத்த கால பகுதிகளில் வந்து எவ்வளோ பேர் மக்கள் இப்போவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. நீங்கள் அனுப்புகின்ற வேர்வை சிந்தி அனுப்புகின்ற ஒவ்வொரு பணமும் அது வீணாகாது. இப்போ இன்றைய நாளில் இந்த பூமியில் இந்த பொருட்களை வந்து கொடுக்குறோம்னு சொல்லி நிற்கின்ற போது அது உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் வந்து போய் சேரும். அதை கொண்டு போய் சேர்க்குற நானும் அதை எடுக்கலாது. அந்த பணத்தை அனுப்பின ஒவ்வொருத்தருக்கும் நான் நேர்மையாக இந்த கணக்கெல்லாம் காட்டியிருக்கிறேன். இதில் அது சம்பந்தமாகவும் நான் ஒரு பதிவு ஒன்று போடுவேன். முழுக்க எனக்கு வந்த 15,20,000
22,000 சொச்சு ரூபா காசுக்கு நான் இந்த இந்த உணவு பொதிகள் எல்லாமே கொடுத்த பிற்பாடு ஊருக்கு போயிட்டு என்னோட கிடைக்கிற பில்ஸ் எல்லாமே என்னோட பக்காவாக இருக்குது. அதை தாண்டி நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து நான் காட்டுறேன். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில பேர் வந்து தேவையில்லாமல் என்ன நேற்றுக்கு 4 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு பண்ணியா இல்லாட்டி 2 லட்சத்துக்கு பண்ணியான்னு சொல்லி ஒவ்வொரு பொதியும் வந்து அவ்வளவு அந்த விலைகள் எல்லாம் 1 கிலோ மா வந்து 155 ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க மாட்டீங்க. எங்கேனால மா வேணுங்க 180 ரூபா மா. அப்போ ஒவ்வொரு இடங்களையும் வந்து எங்கெங்கே விலை குறைவோ அதை நாங்கள் கண்டுபிடிச்சி அப்போ ஒவ்வொரு பொருட்களையும் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபாயா பாக்கெட்டில் இன்னொரு பொதிகளும் வந்து நாங்கள் நிறைய வாங்கலாம். அப்போ தெளிப்பண்ணாவும் அண்டைக்குனால ஒரு 10 ரூபா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. உண்மையிலே அதுக்கு நான் ஒரு பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். என்னில் அது ஒரு 10 ரூபா ஒரு விஷயம். ஆனால் ஒரு அது 400 500 வரைக்கின்ற ஒரு 5000 6000 வந்துடும். அது அந்த உள்ளுக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனையில் நான் அந்த பிரச்சனைக்கு முடிக்கணும்னு சொல்லி இதுன்றதுக்காகத்தான் நான் அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த ஒரு 10 ரூபான்ற ஒரு விஷயத்தில் பார்க்கல. ஆனால் அதுவும் ஒரு பிள்ளையான விஷயம் தான். நான் அதையும் அப்புறம் அதுவும் அவங்களோட ஆலோசித்து இந்த பிரச்சனையை வந்து முடிச்சிருந்தோம். ஓகே, இந்த நாளில் இந்த பொருட்களை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறதில்ல உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இந்த உதவியை செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஓகே, இன்றைய நிவாரண உதவிக்கான இந்த பயணம் வந்து ஆரம்பிக்கின்றது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஓகே, அடே வட்டாப்பளை பகுதியிலிருந்து இப்போ நாங்கள் வட்டுவாகல் பகுதியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். வட்டாப்பள்ளியில் சாப்பிட்டாங்க. இல்லை ஒரு கடையில் 2 பேர். எவ்வளோக்கா? என்ன 2 கூட புட்டு இல்லை பில்லை சும்மா அடித்தாங்க. அது எல்லாம் கணக்கில் சேர்க்கணும். இப்போ கிடைச்சிடலானே சாப்பிட்டவளுக்கு பில்லில் கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆனால் எல்லாம் எடுத்து வைக்கணும். என்ன ஓகே இரண்டை கொண்டு சரி நீ கொண்டு வரா. இல்லை இதில் எத்தனை கிடக்க எண்ணுங்கோ அங்கே மிச்சத்தை கொண்டு வரது. எண்ணி கொண்டிக்கிறோம். எண்ணி நம்ம பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ நிற்கிறோம் வட்டுவாகல் பகுதியில். இப்போ 35 பொதிகள் வந்து கொடுக்க போகிறோம். இந்த ஒரு வீட்டை வச்சு தான் அந்த எவ்வளோ பேருக்கு செட் பண்ணி கொடுக்க போகிறோம். வாங்குவோம்.
சாந்தினி சாந்தினிக்கு ரீட்டா சானா ரீட்டா வேற இல்ல அஜிதா நோட் பண்ணி வச்சிருங்க. அபிதாவே அபிதா அட இவ்வளவு ஓகே அபிதா ஓகே அமிர்ததாசன் வேற இல்ல நிஷாந்தினி சுதாகர் விபுஷ்டா விபுஷ்டா அம்மா எஸ்என்டா அடுத்தது லியான்சியா அவாக்கு நீங்க வந்தீங்க என்ன லியான்சியா எல்லோரும் முடிஞ்சது எல்லோருக்கும் 2 பேர்லாம் பேர் இல்லை கோயிற்குடியிருப்பு மான ஆண்டனி ஓடி வாங்க நானா சர்மிளா மரிய பலஸ்தீன் கஜேந்திரி என்ன கஜேந்திரி உள்ள ஏனா சுசிகலா அடுத்தது வட்டுவாங்கல்ல சிவராசா பவனேசன் சூசமுத்து பிரியதர்சினின்ற சாமானிய ஒரு ஆள் வந்து வேணுங்க நீங்க வேணுங்க அனுராஜன் செல்வநாயகி மனோஜ் இந்துசன் சரி யாருந்தாலும் வந்தா சரி சத்யகாந்தா என்ன பேரம்மா நீங்க மனோஜுக்கு இந்துசனுக்கு அந்த பிள்ளை பண்ணது சத்யகாந்தா நபிகலா நிரோஜினி சயந்தினி பிரேமாவதி சீனா நாகேஸ்வரி இந்திய அவ நடக்க மாட்டா செல்வகுமாரி எனக்கு இல்ல வெளிநாட்டுல காத்திருப்பாங்க அருள்ராசாக்கு நிக்குதோ அருள்ராசாடிய எங்க பிள்ளை வந்தது விஜயலட்சுமி ஆறு ஒரு ஆள் அவற்றைய வேண்டிடுங்க ஐயாண்டிய வேண்டிடும்ல சிவராசாண்டிய கொடுங்க தவனேசன் என்ற ஒரு தரம் பெற இல்லையே அதுக்கே நீங்க அதுக்கே வந்து அம்மாண்ட பேருக்கும் அம்மம்மா ஆருக்கு வந்து நீங்க மரியம்மா கஸ்தூரி இந்தியா ஆள் வேணுங்க அவன் 30 சொன்னா நான் 5 கூட சொன்னேன் முதல் 30 செட் பண்ணா 5 கூட போயிருந்தேன் தவனேசன் இந்தியா கொடுங்க வணக்கம்மா. ஓகே, இந்த உதவியை செய்த எங்களுடைய புலம்பெயர் தேசத்துக்கு இருக்கிற மக்களுக்கு நாங்கள் அந்த நன்கொடையை தந்த ஆக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப நன்றி, இப்படியான இதில் தந்தது பெரிய ஒரு மெத்தக நன்றி. ஓகே, நீங்கள் இந்த பகுதியில் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? இப்போ 15 வருஷமாக இருக்கும். 15 வருஷமா? சரிம்மா. ஓகே, இந்த உதவியை செய்த ஆக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்கம்மா. அதான் வணக்கம்.
நாங்கள் எல்லாரும் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நிறைய. எங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இந்த பொதியை தந்ததன் மூலம் எங்களுக்கு ஒரு சிறு உதவியாவது கிடைக்கப்பட்டுள்ளோம். உதவியாக கிடைச்சதா? இல்லை, இன்னும் இதுவரைக்கும் கிடைக்கல. ஒரு உதவி கிடைச்சிருக்கு. ஒரு முல்லைத்தீவு ஒரு ஆள் இப்போ ரெண்டாவது எனக்கு ரெண்டாவது இது தந்துருக்கு. இந்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம். இன்னும் எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, சாப்பாடுகள் கஷ்டமான ஆக்கள். நீங்கள் இந்த நிவாரணம் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படுற எங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் மாத கடைசியில் இல்லை வெள்ளத்தால் பாதிக்கப்படுற நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே எங்களோட உறவுகள் அங்கே இருக்கிறீங்க, உங்களை நம்பித்தான் நாங்கள் இங்கே கூடுதலாக நீங்கள் உதவி செய்கிறீங்கன்றதை நம்பித்தான் இருக்கிறோம். தொடர்ந்தும் உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. நன்றி. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களா? முன்பள்ளி ஆசிரியர். முன்பள்ளி ஆசிரியர். சரி, ஓகே. நன்றியம்மா. நன்றியா? ஓகே, எல்லாருக்கும் நன்றியா? ஓகே. எந்த இடம் பேர் என்ன பேர்? கருப்பட்ட முறிப்பு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பகுதி தான் இது, கொஞ்சம் கிராமப்புறம் தான். இந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டாக்கு அவங்க வந்து கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல 100 குடும்பத்துக்கான உதவி செய்ய போகிறோம். கருப்பட்ட முறிப்பு இந்த பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கிராம சேவையாளர் பிரிவு இருக்குது. இந்த பகுதிக்கு முன்னுக்கு மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு தடவை இதில் ஒரு 20 பேர்கிட்ட வந்து 25 பேர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. மிச்ச ஆக்களுக்கு வந்து இப்போ சொல்லிக்கிறோம். அவங்கள வந்த உடனே இந்த உதவி திட்டத்தை செஞ்சுட்டு நாங்கள் அப்படியே முள்ளிவாய்க்காலில் 100 குடும்பத்துக்கு தயாராக நிற்கிறாங்க. 1 மணிக்கு வரேன்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு பிறகு புதுக்குடியிருப்பு பகுதியில் 50 குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் வந்து முள்ளிவாய்க்கால் பகுதியும் புதுக்குடியிருப்பு பகுதியில் கொடுக்குற வீடியோக்கள் வந்து அடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது கவிதா. அடுத்த இடங்களுக்கு போகணும் போல அம்மம்மா நடக்க மாட்டா. லட்சுமி வேற இல்லை. லட்சுமி அம்மா பிள்ளையும் உங்களோட கவனமா சரி எந்தேந்தாங்க நவனிதான் வாங்கி கீழே வையுங்க ஏலாவன் கொண்டு வாங்க
ஓகே ஓகே நீங்க கொடுங்க இருக்கா ஓகே சிறப்பான முறையில் எங்களோட இணைந்து இந்த பணியை பாண்டியன் சிறியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் உங்களுக்கு 2 சரி யாருக்கு என்ன போச்சு சரி என்ன அக்கா 2 கேக்குறா வந்து வெளிநாட்டில இருந்து ஒரு 6 பேர் செஞ்சிருக்கிறோம். 400 பொதி நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனா இந்த பொதி வந்து வாங்குறதுக்கான பணத்தை தந்தது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள். சரி இதுல ஜெர்மன்ல இருந்து ரெமி அக்கா காசந்தாவி இருக்கிறோம். மற்றது வந்து கனடா ஒட்டாவால இருந்து செல்வன் அண்ணான்னு சொல்லி, பிரான்ஸ்ல இருந்து ஒரு 78 வந்துருக்குது. மற்றது கனடாவில இருந்து அபினா ஸ்ரீஸ்கந்தராஜா அவங்க வந்து 1,06,000 வந்துருக்காங்க. கனடாவில இருந்து மெனு ஒன்று 50,000, லண்டன்ல இருந்து ரஞ்சி வந்து 1,00,000 ரூபா. இப்படி 6 பேருடைய காசுல தான் நாங்கள் இந்த பொதியை வந்து வாங்கி எல்லா இடம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு உங்கள் சார்பில் உங்களோட பிரதேசத்தில் இப்போ 70 பேரை கொடுத்துக்கோம். அந்த பகுதியில் 30 கொடுக்க போகிறோம். உங்களோட 100 பொதின்னு சொல்லி சொன்னால் அதில் 1,20,000 காசு அது சும்மா காசு இல்லை. அங்கே எந்த கஷ்டப்பட்டு உழைச்சி அனுப்புகிற காசு. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது இந்த 6 பேருக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க? மதிப்புக்குரிய இந்த வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டு இன்று கஷ்டப்படும் முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு இந்த வெளிநாட்டு புலம்பெயர் எமது உறவுகள் செய்த உதவி நாங்கள் இந்த காலம் மறக்க மாட்டோம். அவர்களுக்கு இந்த மக்கள் சார்பிலே இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்ட 100 மக்கள் சார்பிலே அவர்களுக்கு எங்களுடைய அன்பான மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். அடுத்ததாக மணவாளன் பாட்டு என்ற இடத்துல ஒரு 30 குடும்பத்துக்கான ஒரு உதவி திட்டம் வந்து இதில் செய்ய போகிறோம். மாமா வேணும் போட்டோ மாமா உங்களோட 2 கையெழுத்து வச்சு செய்ய விட அங்கே பார்க்கறது நீங்கள் போங்க. கொடுங்க ஓகே நாங்களும் வந்து வறுமை கோட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். அக்கா இந்த பொதிகளை தந்த எங்களுடைய புலம்பெயர் தேசத்துக்கு இருக்கிற மக்கள் உறவுகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து இந்த மணவாளம்பட்ட முறிப்பு என்ற கிராமத்துக்கு 30 பொதிகளை தந்து உதவிய அந்த நல் உள்ளங்களுக்கு எங்களோட சமூகம் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணிகள் இதே மாதிரி மென்மேலும் வளர வேணும். அதுக்கு உங்களுக்கு இறைவன் ஆசி புரிய வேணும் என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு இந்த உதவியை தந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் அக்கா. ஓகே ஓகே ஓகே. இன்றைய நாளில் இந்த நிதி உதவியில் முக்கியமாக சொல்ல போனால் கருப்பட்ட முறிப்பு பகுதியில் 70 பொதிகள் வந்து கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இப்போ இந்த இடம் என்னது மணவாளன் முறிப்பு அந்த இடத்துல வந்து மணவாளன் பட்ட முறிப்பு என்ற இடத்துல வந்து 30 பொதிகள் கொடுத்துருக்கோம். மொத்தமாக இந்த பிரதேசத்துக்கு 100 பொதிகள் வந்து ஒதுக்கியிருந்தோம். அதே மாதிரியே எங்களோட சேர்ந்த இந்த அக்காக்கள்லாம் வந்து சரியான ஒரு கவலை, அதாவது கொடுத்த ஆக்களுக்கு கொடுக்காத ஆக்களுக்கு என்று சொல்லி சரியான முறையில்
இந்த பொதிகளை வந்து கொடுத்துருக்கோம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் முள்ளிவாய்க்கால் மற்றும் புதுக்குடியிருப்பு வட்டாப்பளை பகுதிகளில் போகிறோம். அதை வந்து நீங்கள் மற்ற இன்னொரு காணொலியில் வாயிலாக பார்த்துக்கொள்ளலாம் என்று தெரிவித்து கொண்டு இந்த உதவியை வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த இடத்தை வந்து மீண்டும் 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 நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.